வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா. நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கொரு பேர் இருக்கும். கடமை, அது கடமை. அற்புதமானவர்களே, இந்த பாடலுடைய பாதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மீதி பாதி பாருங்கள். வாழை மலர் எப்பவும் கீழே இருக்கும், அது பாருங்கள், அது ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று, வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழைன்னு சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க, அதைவே பாசிட்டிவாக சொல்லுவாங்க. அந்த வாழை, அந்த மலர் இருக்க, தன்னை படைப்பித்த, தன்னை பிறப்பித்த அந்த பூமி தாய்க்கு நன்றி சொல்வதற்காகவே அது தலை குடிஞ்சு கீழே நிற்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பொருந்துறது அது ஒரு கோழை குணமாக சொல்லுவார் திரு வாலி சார். அது மாதிரி நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா அப்படின்னுவார். கொள்கையே இல்லை இன்னைக்கு. தனிப்பட்ட மனிதனுக்கும் கொள்கை இல்லை. ஒரு குடும்பத்திலையும் ஒரு குடும்பம் முன்னேறணுங்கிற ஒரு எண்ணத்தினுடைய நல் எண்ணம் அங்கே கொள்கை இல்லை. ஒரு சமூகத்துக்கும் கொள்கை இல்லை, அரசியலில் கொள்கை இல்லை, அரசாங்கத்துக்கு கொள்கை இல்லை, மக்களுக்கு கொள்கை இல்லை. அந்த கொள்கையே இல்லாமல் ஒரு கொள்ளை போன ஒரு கொள்கை ஆகிப்போச்சு. ஏன்னா இந்த பதிவை நான் ரொம்ப முக்கியமான பதிவாக கருதுகிறேன். ஏன்னா முக்கியமாக இப்போ நான் சொல்ல போகிறது அந்த கடமை 3 எழுத்துன்னு சொன்னார்ல, அந்த கடமை தான் சொன்னாங்க. ஆனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, 3 எழுத்தில் மூச்சிருக்கின ஒன்று எம்ஜிஆரை தவிர அவங்க 3 எழுத்து ஞாபகமே வரல. அந்த கடமையே விட்டுட்டாங்க. எம்ஜிஆர் தான் 3 எழுத்து, அண்ணா தான் 3 எழுத்து, திமுக தான் 3 எழுத்து நினச்சாங்களே தவிர அந்த காலத்தில். அதை போலவே எம்ஜிஆருங்கிற அந்த 3 எழுத்தை முழுதாக வாங்கின ஒருத்தரை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். பாருங்கள், அவர் தும்பிவாடி துரைசாமின்னு அவர் சொல்லுவாங்க ஆரம்பத்தில். அதை சைதை துரைசாமின்னு மாற்றினவர் நம்ம புரட்சித் தலைவர் பொன்மனச்சிம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அவர் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காருன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் சமீபத்தில் ஒரு மாத இதழில் முகவரி தந்த முகவரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான கட்டுரை. அது படித்த உடனே இதை நம்ம வெளிப்படுத்தி ஆகணும், இது நம்ம கடமை அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துடுச்சு. அந்த வகையில் அவர் பாருங்கள், சைதை துரைசாமி ஐயா அவர்கள், அவர் பாருங்கள், அவர்களுடைய மனித நேய அறக்கட்டளை மூலமாக நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், நூற்றுக்கணக்கான உயர் அதிகாரிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான அரசு அலுவல்களை அலுவலர்களை உருவாக்கியிருக்கிறார். அவர் எவ்வளவோ தர்ம சிந்தனை, எவ்வளவோ அவருடைய வாழ்வே பாருங்கள், அவருடைய யாகமாக ஒரு வேள்வியாக அந்த மனித நேயத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் கருணையையும் பரோபகாரத்தையும் மற்றவங்களை வாழ வைக்கிற அந்த தெளிவும் துணிவும் அப்பா சொல்லியே மாளாது. அதுக்கு நான் ஒரு 10 பதிவு விடணும். இருந்தாலும் அவங்க அந்த இதழில் பார்த்த உடனே எனக்கு இதை நான் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அந்த வகையில் அவன் முதலிடத்தை சொல்கிறார், அவர் அறம் செய்ய விரும்புங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் திரு சைதை துரைசாமி அவர்கள். ஏன்னா அந்த அறங்கிற ஒரு வார்த்தையே இன்றைக்கி இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆளால் தான், ஒரு சூரியனால் தான் இந்த உலகை வாழற மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஆளால், ஒரு நபரால், ஒரு பெரிய ஒரு வள்ளல் தன்மை கொண்ட ஒரு சேவை மனப்பான்மை கொண்டவர்களால் தான் இந்த பூமி இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குது. அது நிற்கவே இல்லை. எல்லாமே இயற்கையெல்லாம் வழங்கிட்டே இருக்குது. இல்லைன்னா என்ன ஆகுமோ தெரியல. அந்த வகையில் அவரை பார்த்து நான் பார்க்கும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே அவரோட நூலெலாம் படிச்சிருக்கிறேன், பழகிருக்கிறேன். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு அற்புதமான கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் தனி மனிதனாக, ஒரு குடும்பமாக, ஒரு சமூகமாக, அதை எப்படி நீங்கள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அது எந்த மாதிரி அதை ஒழுகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, சமூக பார்வை மட்டும் வந்துருச்சுன்னா, முதல்ல எங்கே இருந்தாலும் சமூக பார்வை மட்டும் வந்துருச்சுன்னா அது உங்களுக்கும் பேரை, தனி மனிதனாகவும் பேரை வாங்கி கொடுக்கும், குடும்பத்திலையும் பேரை வாங்கி கொடுக்கும், சமூகத்திலையும் பேரை வாங்கி கொடுக்கும்னு ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான அந்த 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 பண்பை வெளிப்படுத்துகிறார். அதை போலவே அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இந்த மனிதநேயம் உங்களுக்கு உள்ளே வந்தது அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு, நான் ஆரம்ப காலத்தில் மனிதநேயம் என்னன்னு தெரியாத காலத்திலேயே எங்கள் அம்மா எல்லாருக்கும் கொடுத்து உதவாங்க, அது ஒரு அடிப்படையான இருந்தது. அதுக்கப்புறம் 1974 சைதாப்பேட்டையில் நெசவாளர்களெல்லாம் ஒரு வேலை நிறுத்தம் பண்ணி ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டம் நடத்துகிற போது ஒரு 10,000 பேர் போராட்டம் நடத்துகிறாங்களாம் அந்த 1974.
நல்லா கவனிங்க. 1974 எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அப்போ திமுக ஆட்சி நடக்குது. அப்போ பாருங்கள், நெசவாளர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணும்போது சைதை துரைசாமி அவர்களை வந்து எம்ஜிஆருக்கு தெரியப்படுத்துகிறாரு, இந்த மாதிரி ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க, அது வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் போராட்டம் பண்ணுறவங்களுக்கு சொன்ன உடனே, பட்டினி கிடக்கிறாங்கன்னு சொன்ன உடனே, கிட்டத்தட்ட எல்டாம்ஸ் ரோடில் இருக்கிற ஹோட்டலில் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணாராம், 20,000 பேருக்கு உணவு கொடுத்தாராம் எம்ஜிஆர். தயிர் சாதம் அந்த மாதிரி பொட்டலை சாதங்களை, அந்த சாதங்களை கொண்டு போய் கொடுக்கும்போது, அப்போ அதை கொடுத்த உடனே அந்த மக்களெல்லாம் அந்த வயிறார பாராட்டினாங்க பாருங்கள். அந்த கொடுத்த தலைவரையும் அந்த அதுக்கு நான் அதுக்கு நான் காரணமாக இருந்த என்னையும் பாராட்டினாங்க பாருங்கள். அங்கே தான் என்னோடய மனிதனையை வந்து பூத்தது அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னாங்க உலகத்தினுடைய செயல்பாடு என்னென்னா கொடுக்கணும். நான் ஏன் இந்த பாருன்னா அந்த 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 இதழில் ஒரு அற்புதமாக எழுதியிருந்தாங்க. அதாவது அவர் எப்படி பாரு, இன்றைக்கி இந்த அதிமுகங்கிற ஒரு கட்சி அவரை வந்து ஒரு அதிமுகவின் பகத்சிங்னு அந்த எழுத்தாளர் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லை, அவர் தான் அதிமுகவின் முதல் தியாகி அப்படின்றாங்க. இன்றைக்கி பாரு, அவங்கெல்லாம் இல்லாததால், அந்த கட்சியினுடைய தர்மத்தினுடைய அந்த அறத்தினுடைய அந்த அடிப்படை இல்லாததால் இன்றைக்கி அந்த கட்சியே கேள்விக்குறியாக போயிடுச்சு பாருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன் நண்பர்கள்கிட்ட, இந்த பாருங்கள், நீங்கள் நெல்லை போட்டிங்கன்னா கூட களை கூட வரும், புல் கூட வரும். ஆனால் புல்லை நீங்கள் விதைச்சிங்கன்னா நெல் வராது. என்ன காரணம்னா, அறம் இருந்தால் அதர்மங்களெல்லாம், தர்மம் இருந்தால் அதர்மங்களெல்லாம் அதை ஒட்டி வாழ்ந்துடலாம். ஆனால் அதர்மம் மட்டுமே இருந்ததுன்னா அந்த இடத்துல வாழவே வாழாது, அறமே வராது, அந்த அதர்மமும் வாழாது. அப்போ என்ன, அறத்தை ஒட்டி தான் இருக்கணும். அந்த அறத்தை ஒட்டி வாழ்ந்தவர் திரு சைதை துரைசாமி, வாழ்பவர் சைதை துரைசாமி அவர்கள். அவர் பாருங்கள், அவர் படித்தவங்களுக்கு தெரியும், நான் நினைவூட்டுறது என்னுடைய கடமை நான் நினைக்கிறேன். என்னன்னா, திரு எம்ஜிஆருடைய பாட்டே உண்டு, நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகில் நன்றாய் விளங்கிட வேண்டும். என்ன அற்புதம் பாருங்கள். புலம்பெயர்ந்த இந்த பாட்டு இதய கணியில் இதுக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி சைதை வாழ்ந்துட்டு இருக்கிறார். எவ்வளவோ பாருங்க. அதாவது இதை ஏன் நான் பகிர்ந்துக்கிறேன், என்ன வந்ததுன்னா, ஒரு மாத இதழில் வந்து அவரை பற்றி நினைவூட்டும் போது அதை எப்படி நான் நினைவூட்டாமல் இருக்க முடியும் அப்படின்றதுக்காகவே இந்த நான் பதிவை நான் மேற்கொள்கிறேன். என்ன காரணம் பாருங்கள், அவர் எப்படி வந்தாருன்னு தெரியும் உங்களுக்கு. 19 வயசு சைதில் இருக்கிறாரு. அந்த சமயத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளியேற்றப்படுறாரு. வெளியேற்றப்பட்ட உடனே திரு எம்ஜிஆர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, அதாவது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டாங்க, அதுக்காக அவங்களுக்கெல்லாம் அவங்க மனு விநியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ரீதியாக சொன்ன உடனே, இந்த பாருங்கள், அந்த 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 1972 காலத்தில் துணை மேயராக இருந்த சடகோப்பன், அவர் வந்து திமுக வந்தார். ஆனால் அப்போ எம்ஜிஆருடைய ஆதரவு வந்துட்டார். அந்த சடகோப்பன்கிற துணை மேயரோட சேர்ந்து 19 வயதான திரு சைதை துரைசாமி ஐயா அவர்கள் வந்து போகிறாரு. போய் கலைஞர் முதல்வராக இருக்கிறார். முதல்வர் வீட்டுக்கே போய் அந்த மனுவை கொடுத்து, நீங்கள் தகுதி இழந்துட்டீங்கன்னு அந்த மனுவை கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கலைஞர் உடனே அவங்க கையில் ஒரு எலுமிச்சை பழம் கொடுத்து அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து விளக்கம் சொல்கிறார் அவர். அதாவது யார், கலைஞர் விளக்கம் சொல்கிறார் பத்திரிக்காரங்கிட்டுங்க. இந்த மாதிரி எம்ஜிஆருடைய அவங்க வந்தாங்க, ஆளுங்க வந்தாங்க, அவங்க வந்து மனு கொடுத்தாங்க, அவங்களுக்கு நான் எலுமிச்சை பழம் கொடுத்தேன், ஏன்னா அந்த அதிமுககாரங்க மனப்பிறழ்வுக்கு ஆளாகி இருக்காங்க, அதாவது ஏறத்தாழ என்ன புத்தி பேதலிச்சு போச்சு, பைத்தியக்காரனாக இருக்காங்க, அதனால தான் அதை கொடுத்தேன்ற மாதிரி சொல்கிறார் அவர். இதை பாருங்கள், இதை படித்த உடனே இவர் என்ன பண்ணுறார், சைதை துரைசாமி அவர்கள் 19 வயசுங்க, நல்லா கவனிங்க. சைதை தேரடித்திடல எம்ஜிஆரை நாங்கள் ஏன் விளக்கினோம்னு ஒரு திமுக சார்பில் கூட்டம் போடுறாங்க. கலைஞருடைய அவர் தான் சிஎம்மாக இருக்கிறாரு, அவர் தான் பேசுகிறார். பாருங்கள், திரு சைதை துரைசாமி ஒரு 26 எலுமிச்சை மரத்தை குத்தி மாலையை எடுத்துக்கிட்டு, அவங்க 10 பேர் நிற்பாங்கல்ல, 5 பேர் நிற்பாங்கல்ல முதல்வருக்கு மாலை போடுறதுக்கு, அந்த வரிசையில் நிற்கிறார். பாருங்கள், புரட்சி தலைவரை கட்சியை விட்டு நீக்கின நீங்கள் தான் மனப்பிறழ்வு உள்ளவங்க, அது மட்டும் இல்லை, அப்படி கட்சி விட்டு நீக்கிறதுக்கு கையெழுத்து போட்டாங்க பாரு 26 செயற்குழு உறுப்பினர்கள், அவங்க தான் மனப்பிறழ்வு உள்ளவங்க சொல்லி அந்த 26 எலுமிச்சை பழம் செயற்குழு உறுப்பினர்களுக்காகவும் அந்த ஒரு பழம் வந்து அவர் கொடுத்துட்டு சட்டுன்னு நடக்கதான். இது கொடுத்துட்டு மேடையில் என்ன பண்ணாராம், தான் கொண்டு போன அந்த நோட்டீஸ் எல்லாம் முதல்வர் ராஜினாமா செய்யணும், ராஜினாமா பண்ணுறது உரிமை இல்லைன்னு கொண்ட நோட்டீஸ் எல்லாம் மேடையிலே விசிறினாராம். விசிறிட்டு பாருங்கள், என்ன துணிச்சல் பாருங்கள். அப்படியே விசிறிட்டு போன உடனே பாதுகாவலர்கள் அவங்க எல்லாம் சூழ்ந்துக்கிட்டாங்க, எல்லாம் அடித்து அவரை மயக்கம் போட்டு அதுக்கப்புறம் காவல் நிலையத்துக்கு போய் அதுக்கப்புறம் சிறைக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர் என்ன பேசினார் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவர் எம்ஜிஆர் அனௌன்ஸ் பண்ணுறார், அதிமுகவின் முதல் தியாகி சைதை துரைசாமின்னு அப்போ தான் சொல்கிறார். பாருங்கள், அதுக்கப்புறம் அவர் வந்து சின்னமெல்லாம் வந்து தாமரை சின்னம் பண்ணலான்னு சொல்லி அப்புறம் தனியாக கட்சி ஆரம்பிக்க சொன்னது அதெல்லாம் கூட செய்தியாக வந்திருக்கும். ஆனால் அது நம்ம முக்கியம் இல்லை.
அவர் உருவாக்கிட்டு போன அந்த இன்னைக்கு அவருடைய எம்ஜிஆருடைய ரசிகர் அவர் இல்லை, இன்னைக்கு அவர் பக்தர் மட்டும் இல்லை, எம்ஜிஆர் மாதிரியே அந்த கொள்கைகளை பரப்பிக்கிட்டு இன்னைக்கு உலக புரட்சித் தலைவர் பேரவையை நிறுவிக்கிட்டு இன்னைக்கு இன்னும் கூட அந்த அரசியல் இருந்து கூட அந்த அரசியலில் எப்படி சொல்லுவாங்கள்ல, ஒரு எண்ணெயும் தண்ணியுமா இருக்கிற மாதிரி ஒட்டையும் ஒட்டாமல் இருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இன்றைக்கும் இந்த உலகத்தை வந்து உய்யணுன்றதுக்காக மக்களுக்கு ஏழைகளுக்கு செய்யணுன்றதுக்காக அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. புரட்சித் தலைவர்கிட்ட வந்து ஏன் இந்த அளவுக்கு இந்த புகழ் அவங்க இருக்குது சொன்னார் பாருங்கள் ஒரு பதில், அற்புதமான பதில். வாடிய பயிரை பார்க்குற போதெல்லாம் வள்ளலார் வாடினா சொல்லுவாங்கல்ல, அதே போல் ஏழை எளிய மக்களுக்காகவே அவங்களுடைய முகத்தில் வந்து அந்த வாட்டை போகணுன்றதுக்காகவே கடைசி வரைக்கும் தான் தொழிலில் ஒரு சினிமா துறையில் சம்பாதிக்கிற பணத்தாலெல்லாம் அந்த ஏழைகளுக்கே கொடுத்து அதுக்கப்புறம் அரசு வந்த பிறகு கூட அவருடைய அரசு வந்த பிறகு கூட ஆட்சி இருந்தபோது கூட அவங்கள பற்றியே நினச்சி திட்டங்களை வகுத்து கொடுத்தாரே, அதுதான் அவருடைய அந்த மக்கள் இன்னமும் மறக்காத காரணம் சொல்கிறார் அவர். அப்படின்னா என்ன? வாழ்க்கை நாம் வாழறது இல்லை, நாம் யாருக்காக வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், என்ன கொடுத்து வாழ போகிறோம், என்ன செய்ய போகிறோம், இப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். படைப்பாகட்டும் கலையாகட்டும் வெளிப்பாடுகள் எல்லாம் மக்கள் ஏழை பற்றி பேசுறதுக்கு இன்னும் ஆள் இல்லை, எளியவர்களை பற்றி யோசிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை, எல்லாமே வேறு மாதிரி மாறி போச்சு. ஆனால் பாருங்கள், திரு எம்ஜிஆர்கிட்ட கேட்குறாங்க, என் நல்ல ஞாபகம் இருக்குது, 1972 நினைத்ததை முடிப்போன்னு சத்யா ஸ்டுடியோவில் அவருடைய ஷூட்டிங் நடக்குது. அப்போ பத்திரிக்கை கேட்குறாங்க, இப்போ எம்ஜிஆர் வந்து வெளியே வந்துட்டார். அப்போ கேட்குறாங்க, உங்களுடைய நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் மற்றவங்களுக்கே கொடுக்குறீங்களே, உங்களுக்குன்னு என்ன இருக்குது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாரு, எனக்குன்னு என்ன நீங்கள் கேட்குறீங்க, இதை பாருங்கள், சொத்துங்கிறது கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்குன்னு சொல்லவே முடியாது. இதை பாருங்கள், இப்போ இது என் சத்யா ஸ்டுடியோ, இது நானும் பங்குதாரராக இருக்கேன். ஆனால் ஒரு காலத்தில் ஜூபிட்டர் சோமு அவங்களுடைய மைதீன் அவங்களுடைய ஸ்டுடியோவாக இருந்தது ஜூபிட்டரில், அவங்களுக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறதுக்கே பயப்படுவோம். எங்களை விட பன்முக ஆற்றலும் அனுபவம் உடையவங்க அவங்க நெப்டியூன் ஸ்டுடியோன்னு வச்சுருந்தாங்க. அந்த நெப்டியூன் ஸ்டுடியோலேருந்து தான் நான் சத்யா ஸ்டுடியோ வந்து நான் பேர் வாங்கி நான் பேர் வச்சுருக்கிறேன். இது எங்கிட்டயே கடைசி வரைக்கும் இருக்குன்னு நான் நினைக்கலாமா? அது மட்டும் இல்லை, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சட்டத்தின் பாதுகாப்போட சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க, சட்டம் நம்மளை பாதுகாக்குன்னு சட்டத்தின் பாதுகாப்போடு வச்சுக்கிறாங்க. நம்மளாலேயே நம்ம பாதுகாக்க முடியலையே, சட்டம் பாதுகாத்துருமான்னு அவர் சொல்கிற அந்த பதில் இருக்குது பாருங்கள், அது எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல. சொல்லுவார். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நான் திருப்பி கொடுக்குறதெல்லாம் யார் கொடுத்தது? மக்கள் கொடுத்தது. மக்கள் கொடுத்தது தான் திருப்பி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, அந்த சொத்து அந்த பணம் எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறது மகிழ்ச்சி அடையதை விட கொடுத்து பார்க்கும்போது தான் அதிகமான மகிழ்ச்சி வருதுன்னு சொல்லி ஒரு அற்புதமான பதில் சொல்கிறார். என்னங்க, ஒரு தலைவன் அவங்க தலைவனுடைய தொண்டர்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க, அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி தான் அந்த கட்சி வந்து நன்றியே இல்லாமல் போய், நான் அடிக்கடி சொன்ன மாதிரி போன பதிவில் கூட ஒரு 2-3 பதிவு சொல்லியிருப்பேன், ஒரு நன்றி உணர்ச்சி எவ்வளோ முக்கியமானது. அந்த அதிமுக கட்சி இன்றைக்கி நன்றி இல்லாத ஒரு 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 சாதாரண ஒரு சுயநல கூட்டமாக ஆகிப்போச்சேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நாம் என்ன செய்கிறது? ஏழைகளை பற்றியோ எளியவர்களை பற்றியோ நீ சிந்திக்கிறதுக்கும் அவங்களுக்காக வந்து பாடுபடுறதுக்கும் ஆட்கள் இல்லாமல் போயிட்டாங்களே. அவங்கள பற்றி யோசிக்க, லஞ்சத்தை பற்றி பேசுறதுக்கே ஆள் இல்லை, ஊழலை பற்றி பேசுறதுக்கே ஆள் இல்லை, எந்த கட்சியும் இல்லை. பாருங்கள், ஒரு உச்ச நடிகர் இப்போ உச்சமாகிறவர் நான் கட்சியை ஆரம்பிக்க போன வரும்போது அப்போ என்ன அர்த்தம்? இங்கே அவ்வளோ பெரிய வெற்றிடம் இருக்குது. நேர்மை இல்லை, நல்லவங்க இல்லை, கொடையாளிகள் இல்லை, கருணையாளர்கள் இல்லை, மற்றவங்களுக்கு செய்யணும் இந்த ஏழைகளை பற்றி யோசிக்கக்கூடியவங்களா இல்லை. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மோசமான நிலை இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் தான் இவரை பற்றியெல்லாம் பேசும்போது ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வருது. அது மட்டும் இல்லை, என்ன காரணம்னா அவர் நான் குறிப்பிட்டு பேச வேண்டியது, சைதை துரைசாமி அவர்கள் வேளச்சேரியில் வந்து திருமண மண்டபம் கட்டிருக்கிறாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அதில் குறிப்பிட்டது என்னன்னா, எப்படி ஒரு அறம் செய்ய விரும்புக்க உதாரணமாக்குறாங்களோ, ஏழை சொல் அம்பலம் ஏறுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அந்த சந்தியா நடராஜன் அவருடைய எழுத்தாளர், அவர் தான் அந்த பத்திரிகையில் எழுதுறாரு. அவர் சொல்கிறார், ஏழை சொல் அம்பலம் ஏறுமான்னு சொல்கிறாங்க, ஏறும்னு காட்டினார் சை துரைசாமி அவர்கள். யாரான்னா, ஒரு சாதாரண கூலி செய்கிற ஒரு தம்பதியினுடைய மகன் ஒரு அறச்செயல்கள் புரிகிறார். அந்த அறச்செயல்கள் புரிகிற போது ஒரு கடிதம் எழுதுகிறார் சைதை துரைசாமிக்கு, இந்த மாதிரி என்னுடைய அறச்செயல் இந்த மாதிரி பண்ணிட்டுக்கிறேன், எனக்கு நீ உதவி செய்யணும்னு சொன்ன உடனே அந்த கடிதத்தை பார்த்து விட்டு அந்த இடத்துக்கு போய் நேரடியாக போய் அவனை பார்த்து இன்றைக்கி அவர் மூலமாக யார் அந்த கடிதம் எழுதினா பாருங்கள், அவர் மூலமாக ஆயிரக்கணக்கானவர்களை வந்து ஒரு இந்த சமூகத்தில் வந்து படித்தவர்களையும் மருத்துவர்களையும் பொறியாளர்களையும் உருவாக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி, ஏழை சொல் அம்பலம் ஏறும்னு சொல்லி அவர் தான்
முகவரி ரமேஷ்னு சொல்லி, அந்த முகவரி ரமேஷுக்கு முகவரி கொடுத்தது சைத துரைசாமின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நம்முடைய சினிமா இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர் என்ன பண்ணார், சுமதின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு மொத்தம் அந்த 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 பதிவில் பார்க்கும்போது இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இதை அடுத்த பதிவில் சொல்லிக்கிறேன். ஏன்னா எம்ஜிஆருடைய ஒரு பாட்டில் ஒன்று வரும், நாடோடி மன்னன் நினைக்கிறேன், அதில் பாட்டில் வரும், கல்வி கற்றோம் என்ற கர்வத்திலே இன்பம் கண்டவர் உண்டோ சொல் என் தோழா, கல்வி கற்றோம் என்ற கர்வத்திலே இன்பம் கண்டவர் உண்டோ சொல் என் தோழா, கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயில செய்து, கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயில செய்து காண்பதில் தான் இன்பம் என் தோழா, காண்பதில் தான் இன்பம் என் தோழா. இந்த மாதிரி கல்லாத பேர்களெல்லாம் கல்வி பயில செய்து இந்த சமூகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த மக்கள் பரப்புக்கும் இப்படி சேவை பண்ணுற இந்த புண்ணியவான்கள் மாதிரி நமக்கு கிடைக்கலன்னு வருத்தம் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த புண்ணியவான்களை நினச்சாவது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி இந்த இயற்கை கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த அற்புதமான பதிவை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது, அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன், உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி, இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோம்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.